Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து ஒரு பிகினர் மேக்கப் கிட் தான் வந்து பார்க்க போறோம். அதாச்சு நான் வந்து ஒரு சிம்பிள் 8 ப்ராடக்ட்ஸ் வச்சு ஒரு பிகினர் மேக்கப் கிட் வந்து உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 8 ப்ராடக்ட் வச்சு நீங்கள் ஆல்மோஸ்ட் வெர்சிட்டலான லுக் எல்லாமே வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பிகினிங் லெவல் உங்கள் மேக்கப் எல்லாமே வந்து நீங்கள் வந்து இதில் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் வந்து நான் ரொம்ப இன்டெப்த்தாக வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் இப்போ தான் பிகினர் மேக்கப் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஸ், இதுக்கு மேலே எதுவும் அதிகமாக பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் இன்கேஸ் இப்போ தான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் என்னென்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னால் நீங்கள் அங்கேயும் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் என்னோட மெயில் ஐடியுமே வந்து நான் கொடுக்கணும். இஃப் யூ வாண்ட் டு ரைட் மீ சம்திங் யூ கேன் கோர்ஸ் நீங்கள் வந்து ஏதாச்சும் எனக்கு அனுப்பணும்னா அனுப்பலாம். ஸோ எஸ், இதுக்கு மேலே எதுவும் அதிகமாக பேசாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டெப் நம்பர் 1 வந்து ப்ரைமிங். ஸோ ப்ரைமிங்க்கு நம்ம ஜென்ரலாகவே வந்து 5 டிஃப்ரெண்ட்டான விஷயம் நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரைம் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் ஏன் நம்ம ப்ரைம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஜென்ரலி உங்கள் ஸ்கின்னுக்கும் உங்கள் மேக்கப்புக்கும் நல்ல ஒரு பேரியர் தான் வந்து உங்களோட ப்ரைமராக இருக்கும். ஸோ எஸ், இதுதான் ஒரு ரீசன். லைக் உங்கள் போர்ஸை வந்து உங்கள் மேக்கப் போய் கிளாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி. ஸோ அண்ட் ஆல்சோ ப்ரைமர் வந்து உங்கள் மேக்கப் வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக வச்சுருக்கோம். அண்ட் ஆல்சோ உங்கள் ஸ்கின்னை வந்து இந்த போர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த சிலிக்கான் பேஸ்டு ப்ரைமர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து உங்கள் ஸ்கின்னில் இருக்க போர்ஸ் அண்ட் டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ளர் அவுட் பண்ணி காமிக்கும். ஸோ தட் உங்கள் ஸ்கின் வந்து ஒரு ஸ்மூத் கேன்வாஸ் மாதிரி இருக்கும். உங்கள் ஃபவுண்டேஷனை போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பர்சனலி நீங்கள் வந்து என்னோடய வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் பர்சனலாக டெடிக்கேட்டடாக ஒரு ப்ரைமர் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண மாட்டேன். பட் 5 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ப்ரைமர் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் ஒரு ப்ராப்பரான ப்ராடக்ட் வந்து இருக்குது. ஸோ அது நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆப்ஷன் நம்பர் 2 என்ன அப்படின்னு சொன்னால், உங்கள் ஸ்கின் கேரே உங்கள் ப்ரைமராக வந்து ஒர்க் ஆகும். சம்டைம்ஸ் உங்கள் ஃபேஷியல் ஆயிலுமே வந்து உங்கள் ப்ரைமராக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து கொரியன் சைடு அவங்களோட மேக்கப்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஜென்ரலாக அவங்க வந்து ஒரு ப்ரைமர் வந்து இன்கார்பரேட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் கொரியன் விமென்ஸ் have in the 8 step 10 step skincare routine. ஸோ அதனால வந்து அவங்க தனியாக ப்ரைமர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இஃப் யூ ஹாவ் a good skincare layer underneath your makeup, it's more than enough and it does the job of a primer. ஸோ உங்கள் ஸ்கின் கேர் ஆப்டாக இருக்கும் போது உங்களுக்கு தனியாக ப்ரைமர் அப்படின்ற ப்ராடக்ட் தேவை. ஸோ தேர்ட் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசர். அஃப்கோர்ஸ் நான் ஸ்கின் கேர் சொல்லிட்டேன். இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த அளவுக்கு ஸ்கின் கேர் நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஆளாக இல்லை அப்படின்னு சொன்னால், ஒரு ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் அப்படி இல்லைனா ஒரு ஆலோவேரா ஜெல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ்வலி ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசரில் டைமெத்திகோன் அப்படின்ற ஒரு சிலிக்கன் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு தின் ஃபிலிம் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால் வந்து அது வந்து உங்கள் மேக்கப் அண்ட் உங்கள் ஸ்கின்னுக்கு நடுவில் ஒரு பேரியராக இருக்கும். ஸோ ஆப்ஷன் நம்பர் 4 என்ன அப்படின்னு சொன்னால், உங்களோட சன்ஸ்க்ரீன். லைக் சன்ஸ்க்ரீன் எல்லாமே வந்து இன்கேஸ் ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீனாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இன்னும் பெட்டர். பிகாஸ் ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் அப்படின்றது உங்கள் ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகாமல் நல்ல ஒரு லேயர் மாதிரி இருக்காது. ஈவன் சன்ஸ்க்ரீனை நீங்கள் பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு ஒரு கிளென்சிங் ஆயிலோ இல்லை ஒரு மேக்கப் ரிமூவரோ நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ராங் எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு லேயரை வந்து உங்கள் ஸ்கின் கேருக்கு மேலே கொடுக்கும். பிகாஸ் அது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் இல்லையா, உங்கள் மாய்ஸ்சரைசர் டோனருக்கு எல்லாத்துக்குமே. ஸோ அந்த ப்ரொடெக்டிவ் லேயர் இருக்கும் போது அஃப்கோர்ஸ் உங்கள் மேக்கப்புக்கும் ஸ்கின்னுக்குமே வந்து அது ஒரு நல்ல பேரியராக வந்து இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 5th ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு செட்டிங் ஸ்ப்ரே. அஃப்கோர்ஸ் ஜென்ரலாகவே வந்து மேக்கப் வந்து டெஸ்ட்ராய் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் ராபர்ட் வெல்ச் கிட்ட வந்து கற்றுக்கிட்டது. ஸோ இப்போ வந்து நான் இந்த மாதிரி சில மெட்டீரியல் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ எஸ், இதுதான் வந்து உங்கள் மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் மேக்கப்புக்கு வெளியே வந்து இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் லைக் விண்ட், ஏர், ரெயின் இந்த மாதிரிலாம் இருக்குது. அண்ட் அதுக்குள்ளே வந்து இதுதான் வந்து உங்கள் ஸ்கின். ஓகே, இந்த நோட் தான் வந்து உங்கள் ஸ்கின். அண்ட் இதுலேருந்து ஆயில் செக்ரீஷன், ஸ்வெட் இதெல்லாமே வரும். ஸோ உங்கள் மேக்கப் வந்து இதனாலையுமே வந்து பிரேக் டவுன் ஆகும். அண்ட் இந்த மாதிரி என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னாலையும் பிரேக் டவுன் ஆகும். ஸோ ஒரு செட்டிங் ஸ்ப்ரே என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், மேக்கப் இருக்கு இல்லையா, இந்த மேக்கப்பை வந்து அந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னால வந்து உங்கள் மேக்கப்பை பிரேக் டவுன் பண்ணாத மாதிரி வந்து பார்த்துக்கும். ஸோ சேம் திங் நீங்கள் வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு மேலே ஒரு செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது லைக் அஃப்கோர்ஸ் யூ கெட் த ட்ரில் ரைட். மேக்கப் வந்து செட்டிங் ஸ்ப்ரே தாண்டி வெளியே வந்து போகிறது செட்டிங் ஸ்ப்ரே வந்து ரெடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ ஐ ஹோப் ஐம் எக்ஸ்பிளைனிங் இன் அ குட் வே. ஸோ மேக்கப் வந்து நம்ம செட்டிங் ஸ்ப்ரே மேலே ஸ்ப்ரிட்ச் பண்ணும்போது மேக்கப் வந்து ப்ளீட் ஆகாது, டேமேஜ் ஆகாது. ஸோ சேம் திங் நம்ம
நம்மளோட ஸ்கின்னுக்கும் மேக்கப்புக்கும் நடுவில் ஒரு லேயர் செட்டிங் ஸ்ப்ரே போடும்போது உங்கள் ஸ்கின்லேருந்து வர ஆயிலோ இல்லை ஸ்வெட்டோ உங்கள் மேக்கப்பை வந்து பிரேக் டவுன் பண்ணாமல் வந்து அந்த செட்டிங் ஸ்ப்ரே பார்த்துக்கும். ஸோ இந்த ரீசன்னால நீங்கள் வந்து உங்கள் செட்டிங் ஸ்ப்ரேவை உங்கள் மேக்கப் லைக் உங்கள் மேக்கப் ப்ரைமராக வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ திங்க் நான் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 5 ஆப்ஷன் தான் வந்து ஜென்ரலாக வந்து நம்ம ப்ரைமிங்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இன்னைக்கு நல்ல ஒரு ஸ்கின் கேர் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ஜென்ரலாகவே வந்து நான் இப்படி தான் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் கலர் கரெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இஃப் யூ see my skin எனக்கு வந்து இந்த டார்க் சர்க்கிள் அண்ட் என்னோட மவுத் சுட்டி பிக்மெண்டேஷன் எல்லாமே இருக்கும். லைக் ஜென்ரலாகவே வந்து I never had flawless skin, okay? ஸோ அதனால் இது வந்து எனக்கு வந்து பிரச்சனை எதுவும் கிடையாது. ஸோ ஐ எம் அக்செப்டிங் இட் அண்ட் ஆல்சோ ஐ எம் ஃப்ரம் த டீப்பர் ஸ்கின் டோன். எனக்கு வந்து ஜென்ரலாக இதெல்லாமே வந்து ரொம்ப நார்மலான விஷயம். ஸோ எஸ், இப்போ வந்து இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ளூ அண்டர்டோன் ஒரு கிரே அண்டர்டோன் இருக்கும், அதாச்சும் ஒரு கூலர் அண்டர்டோன் இருக்கும். ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா ஒரு கன்சீலரை நம்ம டைரெக்டாக போடும்போது ஒரு கிரேஷ் காஸ்ட் ஒரு ஒயிட்டிஷ் காஸ்ட் வந்து அது ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ப்ளூவை இந்த கூல் அண்டர்டோனை கவுண்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஆரஞ்ச் கரெக்டர் இல்லை ஒரு ரெட்டிஷ் கரெக்டர் இல்லை ஒரு பீச் கரெக்டர் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம கன்சீலர் போடும்போது உங்களுக்கு அந்த ஒரு கிரேனஸ் அந்த இஷ்யூ எல்லாமே வராது. ஓகே, ஸோ ப்ளஸ் மைனஸ் மாதிரி லைக் நீங்கள் ஒரு லெமன் ஜூஸை வந்து டைல்யூட் பண்ணுறதுக்கு வாட்டர் ஆட் பண்ணுற மாதிரி ஒரு கூல் அண்டர்டோனை வந்து நம்ம டைல்யூட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு வார்ம் அண்டர்டோன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து அகைன் இதுக்குமே வந்து மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஆரஞ்ச் கரெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ ஹெட் அண்ட் யூஸ் இட். பட் இஃப் நாட், நீங்கள் வந்து பிகினர் ஸ்கின் கேர் அது வந்து 8 ப்ராடக்ட்டுக்கு நான் வந்து ரொம்ப அட்ஜஸ்டடாக நான் வச்சுருக்கேன் அப்படின்றதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ரெட் லிப்ஸ்டிக் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். லைக் என்னோட ஹைப்பர் பிக்மெண்டேஷனை வந்து கலர் கரெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டாட் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மேப்ளின்லேருந்து சாஃப்ட் வைன். ஓகே, ஸோ இது கூட நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் வந்து மாய்ஸ்சரைசர் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போது என்னோட ஸ்கின் டோனுக்கு நியர்பையாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு ஆரஞ்ச் கரெக்டர் இல்லை ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்ச் இல்லை ஒரு அந்த மாதிரி கரெக்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து ஃபேர் ஸ்கின் டோன் அந்த சைடில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு பீச்சிஷ் கரெக்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃபேர் ஸ்கின் டோன் சைடில் இருக்கீங்க, நீங்கள் எப்படி ரெட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு கன்சீலர் இருக்கு இல்லையா, கன்சீலர் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பீச்சிஷ் கரெக்டர் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ as you can see அது வந்து கொஞ்சம் டைல்யூட் ஆகிட்டு ஒரு நல்ல ஒரு கரெக்டர் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு எங்கெங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கெல்லாம் வந்து போட்டுக்கிறேன். அண்ட் இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து ஆரஞ்ச் கரெக்டாக நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்க, ஆரஞ்ச் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் NYBயோட ஆரஞ்ச் கரெக்டர் வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரொம்ப அஃபோர்டபுளான ஆப்ஷன், அட் த சேம் டைம் உங்களுக்கு குவாலிட்டியுமே வந்து நல்லாயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஆரஞ்ச் கரெக்டர் இல்லை ஒரு ஏதோ ஒரு கரெக்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து மேலே ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போது சான்சஸ் ஆர் தேர் அது உங்கள் ஃபவுண்டேஷன் இல்லை கன்சீலர் கூட மிக்ஸ் ஆகிட்டு ஒரு மாதிரி ஒரு ஆரஞ்சிஷாக தெரியறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து ப்ரிஃபரபிள் திங் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு பவுடர் வச்சு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் எசன்ஸோட காம்பேக்ட் பவுடர். இது வந்து உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 190 to 200 அதுக்குள்ளே வரும். ஸோ என்கிட்ட இருக்க ஷேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டஸ்கி. ஸோ இது வந்து ரொம்ப ஷியர் கவரேஜ் பவுடர். ஸோ அதனால் ஒரு இல்லை 2 ஷேட் லைக் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஷேட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். லைக் உங்கள் கன்சீலர் செட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ எம் அபவுட் டு ஃபினிஷ் இட். நான் வந்து இதை என்ன பண்ணுறேன்னா எடுத்துக்கிறேன். அண்ட் உங்கள் இந்த டூல்ஸ் எல்லாமே வந்து நான் இன்னொரு வீடியோ வேணால் தனியாக போடுறேன். நான் இதை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு எக்ஸஸை வந்து டஸ்ட் பண்ணிக்கிறேன். டஸ்ட் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி என்னோடய கையில் வந்து இந்த மாதிரி பேக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இப்படி எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி எடுக்கும் போது ஒரு இடத்துல மட்டும் அந்த பவுடர் வந்து அக்யூமுலேட் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து உங்கள் ஃபேஸில் வந்து கொஞ்சம் பேட்சியாக இருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், எப்போவுமே நல்லா கொஞ்சம் பவுடர் நிறைய போகுது கொஞ்சம் நிறைய இப்படி எடுத்துகிட்டு உங்கள் கையில் வந்து இப்படி பண்ணும் போது கொஞ்சம் அது வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். லைக் ஒரு இடத்துல அக்யூமுலேட் ஆகிருக்காது. அண்ட் டேரெக்டாக நீங்கள் இப்படி மூஞ்சில் வைக்கும் போது அது ஒரு இடத்துல பேட்சியாக நிற்காது. ஸோ ஓகே, பேட்சியாக கேக்கியாக இருக்காது. ஸோ அதனால் வந்து நல்லா வந்து ப்ரெஷ்ஷில் ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துட்டு
அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்கெல்லாம் பவுடர் போடணுமோ அங்கெல்லாமே வந்து இது பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீலருக்கு முன்னாடி நீங்கள் பவுடர் போடுறதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னால், உங்கள் ஃபேஸ்லேருந்து அகெயின் செக்ரெட் ஆகிற ஆயில் எல்லாமே வந்து இந்த பவுடர் வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கும். அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து கவரேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ எஸ், இப்போ வந்து நம்ம பவுடர் வந்து நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு கன்சீலர். இதை யூ கேன் கோ ஃபார் அ ஃபவுண்டேஷன், அப்படி இல்லைனா ஒரு கன்சீலர். இன்கேஸ் நீங்கள் ஃபவுண்டேஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறீங்க. அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் எங்கெங்கெல்லாம் கன்சீல் பண்ணணுமோ அங்கெல்லாம் சின்ன சின்ன டாட் ஃபவுண்டேஷன் வச்சுட்டு அதை வந்து கொஞ்சம் நேரம் வந்து விட்டுருங்க. அது கொஞ்சம் டேக்கி ஆகும். அது மீன்வைல் நீங்கள் வந்து உங்கள் ஐப்ரோ ஃபினிஷ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் பண்ணுங்கள். கொஞ்சம் டேக்கி ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு கவரேஜ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். பட் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு கன்சீலரில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது கூட வந்து கொஞ்சம் மாய்ஸ்சரைசரோ இல்லை ஆலோவேரா ஜெல்லோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம். ஸோ ஐ திங்க் நான் உங்களுக்கு இன்றைக்கி அப்படி தான் காமிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த எனக்கு இருக்க அந்த அண்டர் ஐ சர்க்கிள்ஸ் இதெல்லாமே வந்து நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்னென்னா வெட் அண்ட் வைல்டோட கன்சீலர். இது என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட எங்கெங்கெல்லாமே வந்து நான் கரெக்ட் பண்ணமோ அங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் ஆல்சோ வித் ப்ராடக்ட்ஸுமே வந்து நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. லைட்டாக நீங்கள் யூஸ் பண்ணாலே வந்து போதும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணுவோம். இன்கேஸ் நம்மளுக்கு கவரேஜ் அதிகமாக தேவை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பில்ட் பண்ணிப்போம். அண்ட் அகைன் இதுவுமே வந்து ஒரு பாயிண்ட், இன்கேஸ் நீங்கள் வந்து உங்கள் ஐஷேடோ பண்ணுறீங்க இல்லை வந்து உங்கள் பேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்து ஸ்லோவாக நீங்கள் பில்ட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஈஸியாக கேக்கியாக இருக்காது. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒன் கோலை வந்து அதிகமாக நீங்கள் போட்டிங்கன்னா சான்சஸ் ஆர் தேர் அது வந்து ரொம்ப கேக்கியாக தெரியும். அண்ட் வித் கன்சீலருமே வந்து இன்கேஸ் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவரேஜ் நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் நேரமே வந்து அதை வந்து அப்படியே விட்டுருங்க உங்கள் ஸ்கின்னில். கொஞ்சம் அது டேக்கி ஆனதுக்கப்புறம் நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால், அதாவது அது டேக்கி ஆகுறது என்னென்னா, அதில் வந்து இந்த லிக்விட் கன்சீலர்லாம் ஓரளவுக்கு மினிமமாக ஒரு அந்த லிக்விட் அந்த ஒரு ஆக்வா இருக்கு இல்லையா, ஐ மீன் ஒரு வாட்டரி திங் இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து கொஞ்சம் வந்து இங்கே அங்கே மேபி உங்கள் ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகலாம், அப்படி இல்லைனா காற்றுல எவாப்ரேட் ஆகலாம். அந்த மாதிரி ஆகி கொஞ்ச நேரம் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அதில் இருக்க அந்த பேஸ் காம்போசிஷன், அதாச்சும் அந்த ஒரு உங்களுக்கு கவரேஜ் கொடுக்குற அந்த காம்போசிஷன் வந்து இன்னும் கான்சென்ட்ரேட்டடாக ஆகிடும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து உங்களோட கவரேஜ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து பேஸ். ஸோ யா, நீங்கள் கொஞ்ச நேரம் விட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவரேஜ் வந்து கிடைக்கும். ஓகே, மேக்கப் அஃப்கோர்ஸ் நீட் பேஷன்ஸ் கண்டிப்பாக. பிகாஸ் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்து லேயர் பை லேயராக வந்து பில்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் ஒரு இடத்துக்கு மேக்கப் போட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் மீதி வேலை எல்லாத்தையும் ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி முடிச்சுட்டு மேக்கப்புக்குன்னு கொஞ்சம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் அப்படி இல்லைன்னா அது டிசாஸ்ட்ரஸாக தெரியறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ நவ் தட் எனக்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் லேயர்லாம் இருந்ததுனால எனக்கு வந்து என்னோடய கன்சீலர் பிளெண்ட் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து உங்கள் ஸ்கின் கேரோட பவர். ஓகே, நீங்கள் வந்து பேசிக்காக ஒரு நல்ல கேன்வாஸ், நீங்கள் ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் வந்து போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து உங்கள் பிளெண்டிங் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட கன்சீலர் வந்து நான் செட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு அகைன் நான் இந்த கலர் எசன்ஸ் பவுடரே வந்து நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஜென்ரலாக அந்த கன்சீலர் வந்து நீங்கள் செட் பண்ணும்போது உங்களுக்கு எங்கெல்லாம் க்ரீஸ் ஆகுமோ அந்த இடத்த வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நாள் லைக் நீங்கள் வீட்டில் இருக்கும் போது மேக்கப் போட்டுட்டு பவுடர் வச்சு செட் பண்ணாமல் விட்டு பாருங்கள். ஜென்ரலாகவே வந்து எங்கெங்கெல்லாம் க்ரீஸ் ஆகும்னா, லைக் இங்கே வந்து உங்களுக்கு லைட்டாக க்ரீஸ் ஆகும் அண்ட் உங்கள் அண்டர் ஐஸ் வந்து க்ரீஸ் ஆகும். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு நெத்தியில் ஃபைன் லைன்ஸ் இருந்துச்சுன்னா அங்கேயும் க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. அண்ட் மெயினாக வந்து இன்கேஸ் நீங்கள் நிறைய பேசுகிறீங்க, நிறைய எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த ஸ்மைல் லைன் வந்து க்ரீஸ் ஆகும். ஸோ அதான் பேசிக்காக வந்து ஒரு வீட்டில் இருக்கும் போது பவுடர் வச்சு செட் பண்ணாமல் இருந்து பாருங்கள். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஏரியாலாம் பார்த்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பவுடர் வச்சு செட் பண்ணுங்கள் அந்த ஏரியாவை. அப்படி தான் வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன்.
இது வந்து ஒரு டிப், ஒரு ஹேக். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் ஐ ஷேடோ. ஸோ ஐ ஷேடோ சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேலட்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த NYBay, ஸ்விஸ் பியூட்டி இது எல்லாமே வந்து சிங்கிள்ஸ் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். வெட் அண்ட் வைல்ட்லையும் இருக்கும். எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுளான ஆப்ஷனில் தான் இருக்கும். ஸோ நான் இந்த பேலட் வந்து மெயினாக ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், அஃப்கோர்ஸ் நிறைய பேர் இந்த பேலட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. ரொம்ப வெர்சடைலான பேலட். லைக் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கான்டோர் ஷேட், 2 ட்ரான்சிஷன் ஷேட் அண்ட் உங்களுக்கு வந்து ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணுற ஷேட், ஹைலைட்டிங் ஷேட், இந்த மாதிரி வந்து ஒரு வெர்சடைலான பேலட். இது வந்து நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நானுமே வந்து இதை வந்து உங்களுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ எஸ், இதை வச்சு நம்ம வந்து ஒரு சிம்பிள் ஐ லுக் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம். ஓகே, ஸோ அகைன் நான் வந்து தனியாக வந்து ஐ ஷேடோக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டுட்டோரியல் எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து ஒரு டுட்டோரியலாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கேன். லைட்டாக உங்கள் கண்ணை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு லைக் உங்கள் ட்ரான்சிஷன் ஷேடை ப்ளேஸ் பண்ணும்போது எப்போவுமே உங்கள் அவுட்டர்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த கலர் இருக்கு இல்லையா, இந்த கலர் வந்து நான் என்னோடய கையில் எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஷிம்மர் ஷேட்ஸ் எல்லாமே வந்து ஜென்ரலாக நீங்கள் கையை வச்சு ஒர்க் பண்ணும்போது நல்லாவே ஒர்க் ஆகும் ப்ரெஷ்ஷை விட. அண்டு ப்ரெஷ்ஷுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வந்து தனியாகவே ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் அதையே வந்து அந்த ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு இந்த எட்ஜஸை வந்து நான் வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நவ் தட் இது வந்து ஒரு சிம்பிள் ஐ லுக். ஓகே, நவ் இது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த பேலட்டில் இருக்க வேலையை நான் ஃபஸ்ட்டு முடிச்சிடுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு 2 ஷேட் இருக்குது, அதை மிக்ஸ் பண்ணிட்டு வந்து நான் என்னோடய ப்ளஷ்ஷாக வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு பேஸ் எதுவும் பண்ணல அப்படின்றதுனால நான் வந்து கான்டோர் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, ஸோ நவ் தட் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பிளெண்டிங் ப்ரஷ் இருக்குல்ல, இதையே வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஹைலைட்டிங் ஷேடை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய ஃபேஸில் நான் ஹைலைட்டராக யூஸ் பண்ணலான்னு யோசிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபேஸ் ஹைலைட் பண்ணுறதுக்கு நான் இந்த ப்ரஷ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். லைக் ஒரு ப்ரஷ்லேயே நம்மளாம் வேலையை முடிச்சிடுறோம். ஓகே, லைக் உங்களுக்கு வந்து லைட் எங்கெல்லாம் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுமோ அங்கெல்லாமே வந்து ஒரு சின்ன க்ளோ வந்து இது வந்து கொடுக்கும். ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன்னா, மேபிலினோட ஜெல் ஐலைனர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வித் ஜெல் ஐலைனர்ஸ் உங்களுக்கு இருக்க அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் வந்து அதை ஐப்ரோ பொமேடாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் ஐலைனராக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ உங்கள் வாட்டர் லைனை வந்து நீங்கள் டைட் லைன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரீசெண்டாக மேட் பை மோனா இருக்காங்களே, அவங்க வீடியோ பார்த்து தான் வந்து நானுமே வந்து ஒரு ஜெல் லைனரில் இன்வெஸ்ட் பண்ணேன். அண்ட் அது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் வந்து லைக் உங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது வந்து அது கூட வர ப்ரஷ். ஓகே, ஸோ எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய ஐப்ரோவில் வந்து இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இங்கே வந்து ஒரு ஆர்ச், லைக் இது வந்து ஒரு ஷார்ப்பான ஆர்ச். ஓகே, ஸோ இது வந்து லைட்டாக எப்படி இருக்கும்னா, டக்குன்னு அது வந்து அது ஒரு ஸ்லோப் ஆகிடுற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து கொஞ்சம் இப்படியே ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ தட் அது வந்து ஒரு நல்ல ஒரு டிஃபைன்டு ஆர்ச்ன்றதை விட ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஆர்ச்சாக இருக்கும். உங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் டைல்யூட் பண்ணணும், பிகாஸ் பிளாக்காக இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் டைல்யூட் பண்ணோம் அப்படின்னு இருக்கும்போது நான் அகைன் என்னோடய பவுடர் எடுத்துக்கிறேன். பவுடர் எடுத்துகிட்டு லைட்டாக அது மேலே வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ யா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதே சேம் ப்ராடக்ட்டே எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு என்னோடய லோவர் வாட்டர் லைனில் வந்து போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்னோடய மேலே வந்து ஒரு லைனர் மாதிரி வந்து வரைஞ்சிக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா. அஃப்கோர்ஸ் மஸ்காரா எவ்ரி கேர்ள்ஸ் ஃபேவரட். லைக் உங்கள் ஐஸை வந்து அது நல்லா வந்து வைடாக வந்து ஓப்பன் அப் பண்ணி காமிக்கும். ஸோ மஸ்காராக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, இந்த டாஸ்லரோட மஸ்காரா லைக் பிகினிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படின்னா நீங்கள் வந்து மேபிளின் ஹைப்பர் கேர்ள்
இதெல்லாம் தாண்டி வந்து நீங்கள் வந்து இந்த மஸ்காரா யூஸ் பண்ணுறது வந்து பெட்டரான ஆப்ஷன். வந்து நல்லா உங்கள் லேஷுக்கு க்ளோஸாக போயிட்டு அப்படியே விக்கிள் பண்ணுங்கள் லைட்டாக. அப்படியே இந்த ஒரு லைட்டாக ஷேக் பண்ணி அப்படியே மேலே கொண்டு வாங்க. இது இப்போ வந்து இன்கேஸ் உங்களுக்கு செகண்ட் கோட் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து செகண்ட் கோட் போட்டுக்கலாம். பட் நான் 2 கோட் மஸ்காரா போட்டேன்னா அது எடுக்கிறது வந்து எனக்கு பெரிய பிரச்சனை அப்படின்றதுனால நான் சிங்கிள் கோட்டோட வந்து நிறுத்திக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக்கு அகைன் நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து மேக்கப்புக்கு முன்னாடி எப்படி மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுருக்கணுமோ உங்கள் லிப்ஸையுமே வந்து அப்படி தான். ஸோ மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுருக்கும் போது தான் லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது பார்க்க வந்து ஒரு நல்ல ஃபினிஷோடு இருக்கும். ஸோ அண்ட் அதுக்கு வந்து 3 ரெக்கமெண்டேஷன் அண்ட் இந்த 3ஓட சேர்த்து தான் வந்து நான் 8 ப்ராடக்டாக வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ளூ லிப்ஸ்டிக். அப்படி இல்லைனா நீங்கள் ப்ளூ லிப் லைனர் கூட போய்க்கலாம். பட் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது ப்ளூ லிப்ஸ்டிக். பிகாஸ் இது வந்து நீங்கள் அஃப்கோர்ஸ் லிப் லைனராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ப்ளூ லிப்ஸ்டிக் அப்படி ப்ரௌன் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு நியூட் லிப்ஸ் நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து இருக்கிறது மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நான் அண்ட் செகண்ட் வந்து இந்த லாக்மியோட குஷன் மேட்டில் பிங்க் டேட். அண்ட் இது வந்து ஒரு மோர் லைக் ஒரு பிங்கி நியூட் மாவி நியூட் மாதிரி. ஸோ எஸ் அகைன் அது வந்து ப்ரௌன் லிப் லைனர்லாம் ஒர்க் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு ரெட் லிப்ஸ்டிக். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் உங்கள் லுக்கை வந்து கொஞ்சம் கிளாம்டப்பாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரெட் லிப்ஸ்டிக் வந்து மேண்டேட்ரி. ஸோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிளெயினாக இந்த 3 லிப்ஸ்டிக் அண்ட் மிக்ஸ் மேட்ச் பண்ணியும் நான் வந்து காமிக்கிறேன். இந்த L18ஓட சாக்கோபைட்டை வந்து ஃபஸ்ட் வந்து நான் வந்து என்னோடய லிப்ஸில் வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஜென்ரலாக வந்து ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்கள் மேலே வந்து உங்கள் லிப்ஸ்டிக் வந்து வார்ன் ஆஃப் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கூட இது வந்து ஒரு செகண்ட் லேயர் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால் ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இன்கேஸ் வந்து நீங்கள் நியூட் லிப்ஸ்டிக் லுக் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் பிங்கி நியூடாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு அகைன் இந்த ஷேட் எடுத்து இது வந்து அதே இது வந்து லுக் நம்பர் 1. லைக் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இந்த ப்ரௌனி ஒரு பிங்கி நியூட் லிப்ஸ்டிக் மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு வந்து நான் ஒரு ரெட் லிப்ஸ்டிக்கோட எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். உங்கள் டோர் ஃபுட் அப்ளிகேட்டர் இருக்கு இல்லையா, இதில் வந்து இந்த ஒரு மேலே இருக்க எட்ஜ் இருக்கு இல்லையா, இதை வந்து வச்சு நீங்கள் வந்து உங்கள் லிப்பை வந்து அவுட்லைன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் உங்கள் லிப்பை ஃபில் பண்ணும்போது இந்த சைடை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி அகைன் இதுவுமே வந்து உங்களுக்கு லைட்டாக வந்து உங்கள் லிப்பை வந்து டிஃபைன்டாக காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதே இந்த ப்ரௌன் லிப்ஸ்டிக்கை வந்து எடுத்துகிட்டு லைட்டாக உங்கள் அவுட்டரில் மட்டும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து கேமரா வந்து பெஸ்ட்டாக கேப்சர் பண்ணாது. பட் நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ எஸ் இது வந்து ரெட் லிப்ஸோட உங்களோட இன்னொரு லுக். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு வந்து லைக் அந்த ரெட் லிப் வந்தோடனே கொஞ்சம் வந்து இந்த லுக் வந்து கிளாம்டப்பாக தெரியும். ஸோ எஸ். ஸோ எஸ் இன்னைக்கு வீடியோ வந்து நான் இதோட வந்து கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே வந்து இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிகாஸ் நான் ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாலே இருந்தேன். ஸோ எஸ் எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இந்த வீடியோ ஒன்று இப்படி பண்ணியிருக்கிறது. ஸோ எஸ் ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இது வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் சஜஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இம்ப்ரூவ் மை செல்ஃப். ஸோ அதனால் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அண்ட் ஐ ஹோப் நான் வந்து சொல்கிறதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். Until then it's bye from Soundria. Bye.